சபைனாக்கா ஏஜி சபை. அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு ஆராதனைக்கு தமிழ் சபை 50,000 பேர்கிட்ட அந்த சபையில விசுவாசியா இருக்கிறாங்க. நாம என்ன ஜெபம் பண்ணுறோம்? அடுத்தது நம்ம சபையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாங்க. பெரிய ஒரு காலி கிரவுண்ட், பெரிய இடம். அந்த இடத்துல நம்ம தேவனை கூட ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்திலே இந்த பழநண்டத்துல ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க தான் கர்த்தர் சபையில ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணும், எல்லாருக்காக, இந்த பகுதி மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் தாமே பெரிய அருளுடைய கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் தூதர் சொன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் பூந்தோட்டமா இருந்தது சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பூந்தோட்டமா இருந்தது. அப்ப அந்த பூந்தோட்டத்துல என்ன பண்ணுவாங்க? அறுவடை தான் பண்ணுவாங்க. இன்றைக்கு இந்த கருத்துல, நம்முடைய கருத்துல கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாருனாக்கா இந்த ஒரு அறுவடைய கர்த்தர் நம்ம கையில வச்சிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. விதைக்கான நீர்ப்பாய்ச்சி கிடையாது, தேவனால எல்லாமே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா பெரிய ஒரு அறுவடையை நமக்கு ஆண்டு வச்சிருக்காங்க. இந்த ஊழியத்துல நம்ம எல்லாரும் இணைந்துதான் இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட இந்த ஊழியம் கிடையாது, இந்த ஊழியம் கர்த்தருடையது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். தேவ ராஜ்யத்தை கட்ட போறோம். இந்த பிசாசு ராஜ்யம் அழிக்கணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யம் கட்டுறதுக்கு நம்முடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. பிறந்த குழந்தையுடைய பங்களிப்பு கூட இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சத்தியம் அநேகத்துல பெருகணும், சுவிசேஷ ஊழியங்கள் பெருகணும். சபைகள்ல சத்தியத்துல பலப்படணும் ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த கட்டுமான பணியை சீக்கிரம் துவங்கணும். அந்த பக்கத்துல இந்த இடத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம். இந்த இடத்துல சண்டே கிளாஸ் ஊழியர்கள் மற்றும் குழந்தை கைக்குழந்தைகள் வரவங்களுக்கு பாலூட்டு அறை, அது மாத்திரம் இல்ல, வர ஊழியக்காரங்க யாராவது ஓய்வு எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம அந்த இடத்த நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதனால இந்த வேலை சீக்கிரமா முடியும்னு சொல்லிட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்ணிங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமா இந்த வேலைகளை முடிச்சு கொடுக்கும்படி நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம செய்தி நேரம் கடந்து போக போறோம். செய்திக்காகவும் நம்முடைய சபையின் தேவைகளுக்காகவும் டேவிட் முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம்ல இருப்போம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். டேவிட் முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. செய்திக்காகவும் சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் இங்கு நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரே சுத்த கிருபையா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, நீர் ஆண்டவரே இந்த சபையை கட்டி கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. கட்டுமான பணிக்காக கர்த்தாவே, பொருள் தேவைகள் கர்த்தாவே, பண தேவைகளை கர்த்தாவே, உம்மிடத்தில் ஆண்டவர ஒத்தாசை வரும் என்று காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவர வரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சூத்திரம் ஆண்டவர ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே, அநேக கொள்ள ஆத்துமாக்களை கர்த்தாவே இந்த இடத்துல நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவர நீர் மூடி மறைங்க கர்த்தாவே. அது கர்த்தரால் ஆயிற்று, அவர்கள் கண்களில கர்த்தா ஒரு தயவு கிடைத்தது என்று ஆண்டவர ஆண்டவர் அனுப்பும்படியாய் ஆண்டவரை செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக கர்த்தாவே, அப்பா, ஆராதனையில் கர்த்தாவே நீர் தெளிவாக எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே அக்னி அபிஷேகத்தை நிரப்பினீங்க கர்த்தாவே. அந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தாசமார்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே, அப்பா, பாடல் மூலமாய் பேசின தேவன் கர்த்தாவே, ஆராதனை மூலமாக கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்ட தேவன் கர்த்தாவே, போதகரை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட போற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஆண்டவர இந்த வார்த்தை அப்பா எங்களுக்காக இருதயங்களை பிளக்கும்படியாய் கர்த்தாவே, எங்கள் இருதய படைகளை ஏற்று கர்த்தாவே
மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அபியாசப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க, தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தாவே நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் வேண்டுவதெல்லாம் மேகத்தின் முட்டி மடியில் விழாதபடி செவி கட்டி பரலோகம் செல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில சகோதரனை கொண்டு வந்து கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சகோதரர், ஒவ்வொரு வாரமும் தேவன் ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆச்சரியமான செய்கிறார். ஆமா, நம்ம ஆண்டு வாக்குத்தத்தம் என்னது? ஆச்சரியம். ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பிரசங்கம் ஆண்டு வார்த்தை பேசினாங்க. ஆச்சரியத்தை பார்க்கறது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிற ஆச்சரியத்தை கர்த்தர் தரப்போற. அது நடந்ததா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முடிந்த நம்முடைய சபையில தேவன் செய்ய போகிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து நன்றி செலுத்துகிறேன். நம் செய்திகள் கடந்து போகும். சோதரம் 3வது வாரத்துல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி ஆட்சி பிஷப் ஐயா சோதரா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஐயாவை வரவேற்போம். தேவனை மையப்படுத்தி கடலை கட்டி நம்ம வரவேற்போம். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரின் போது வலதுகையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பயத்தோடு கூட காணப்படணும். தெய்வ பயத்தோடு தெய்வனுடைய ஆலயத்தில் காணப்படணும். 24 மணி நேரம் நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா தேவனுடைய சமூகத்தில் பயத்தோடு கூட காணப்படும். பயப்படுகிறவர்களுக்கு ஐஸ்வர்யமும் சுகமும் சமாதானமும் நிச்சயம் கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது. பயந்தவர்களுக்கு என்ன கிடையாது? யாரும் சொல்ல மாட்டீங்க. பயந்தவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவும் கிடையாது. பைபிள் அப்படிதான் இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் நீங்க பயப்படணும், ஆண்டவருக்கு பயந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை சொல்றேன். வலதுகையை உயர்த்தி நம்ம கர்த்தரை உயர்த்தப்படுத்தணும். கை தட்டும் போது எல்லாரும் கை தட்டணும். ஸ்தோத்திரம் சொல்லும் போது எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஒரே சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய அங்கங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே நான் சொன்ன வசனம் தான், மீண்டும் வாசிக்கலாம். அதாவது நமக்கு குறைவு இல்லை. ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் நமக்கு குறைவு கிடையாது. இன்னொரு வசனம் சங்கீதம் 34:14 வசனம். 34:14 வாசிங்க. இருக்கா? 34:14 10 9 34:9. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு நமக்கு குறைவு ஏற்பட்டது. நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யல? சரியா பயப்படலை. நம்ம ஏனோ தானோன்னு இருக்கிறோம். தெய்வ பயம் நம்மகிட்ட இல்லை. அப்படி எல்லாரும் சொல்லணுமா? சேனைகளின் கர்த்தர் வலது கரத்தை உயர்த்தி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லக்கூடாது. வலது கரத்தை உயர்த்தி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. செல்லில் யாரும் இன்னைக்குள்ள பேசக்கூடாது. உங்கள் மொபைலில் வந்து சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டினா மூவ் போட்டு வச்சுருக்கேன். அதை செயலிழக்கம் பண்ணுவாங்க. முடிஞ்ச பிறகு நம்ம செல்லில் பேசலாம். நம்ம இப்போ ஆண்டவரோடு பேசுகிற நேரம், தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். கர்த்தருக்கு மகிமை. கடந்த ஆண்டில் உங்களோட ஒரே ஒரு வசனத்தை வச்சு தான் 12 மாதமும் பேசினேன்.
இந்த வருஷமும் முதல் முறையாக உங்கள் மத்தியிலே வந்து இருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல நினைக்கிறேன். முதல் முறை உங்களிடத்தில் வந்து இருக்கிறேன். முதல் பிரசங்கம், முதல் மாதம், முதல் பிரசங்கம், முதல் முறையாக இந்த வருஷத்தில் வந்து இருக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் கிப்டாம் அவர்களுக்கும் நன்றி. சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டில் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனால் அதில் இருந்து தேவன் மென்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா. கடந்த ஆண்டில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின வசனத்தை யாராவது சரியா சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. கையை வசனம் யாரும் சொல்ல முடியாதா? என்ன வசனம் பிரசங்கம் பண்ணீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. யாருக்கும் தெரியல. சரி, இந்த வருஷமாவது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைரி வச்சுக்கோங்க, ஒரு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் சொல்லாதனால உங்களுக்கு 320 ரூபா பைபிள் வேஸ்டாக போச்சு. அடுத்து பாருங்க, யாரு ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் இசப்பாவுடைய இல்லை பாப்பா சொல்லிச்சு. இருப்பிடம் தெரியுமா? இருப்பிடம் பாப்பா பேச சொல்லுங்க. சினேகாவுக்காக எல்லாரும் கலந்துருக்கோம். கர்த்தர் நல்லவர். சினேகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பைபிள் இருக்குது. பைபிள் இல்லையா? இங்கே இருக்கா அங்கே இருக்குதா? எடுத்துக்குவாங்க. ஆமாம், 320 ரூபா பைபிள். அந்த வார்த்தை, இந்த நான் ஏன் பைபிள் கொடுக்குறேன்னா, அந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யுது? வாழ வைக்கிறது, சந்தோஷம் கொடுக்கிறது, நம்மை உயர்த்துகிறது, நம்மை உருவாக்குகிறது. இதை பெற்றுக்கொள்வாங்க. வாங்க. பாப்பாவுடைய இடம் அம்மே இப்படி திரும்பிங்க. நல்லவர் ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் செய்யணும். ஞானஸ்தானம் எடுத்து யாராவது பைபிள் வாங்காமல் இருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்து அன்றைக்கி 5 பைபிள் தான் கொடுத்தோம். வந்திருந்தால் நீங்கள் பைபிள் வாங்கிக்கலாம். கற்றுன்னு சொல்லலாம். வரலன்னா கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்தால் பைபிள் வாங்கிக்கலாம். அதுக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் மாமன்றம் பொறுப்பு. அதாவது அவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்குறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்ட யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் என்றால் யார்? கர்த்தர் செய்கிறார். அவர் என்றால் யார்? தேவன் செய்கிறார். அவர் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டில, இந்த நாட்கள்ல, இன்றைக்கு, இந்த மாதத்துல, இந்த நொடி பொழுதிலிருந்து உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு ஜபத்துக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில, உங்கள் பிள்ளைகள் மத்தியில, உங்கள் சபையில, உங்கள் தெருவில் உங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். வசனம் எடுத்தவர்கள் ஆண்கள் ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் செய்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். தேவன் செய்கிறார். இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறார்.
கவலைப்படாதீங்க. கடந்த ஆண்டு எப்படியோ இருந்துச்சு, எப்படியோ நடந்தது, எனக்கு முடியல. இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா? இந்த ஆண்டாவது எனக்கு அற்புதம் நடக்குமா? நான் நினைச்ச காரியம் நடக்குமா? இந்த வருஷத்துல எனக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் இன்றைக்கு இந்த முதல் மாதத்துல இந்த மூன்றாவது சுகமளிக்கும் விடுதலையின் ஆசீர்வாத ஆராதனையில தேவன் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கரங்களை தட்டி ஆமென். உற்சாகமா உற்சாகமா தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், செய்கிறார் அதிசயங்கள் செய்கிறார். கைகட்டி பாடி கைகொள்கிறோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம். கைகட்டி பாடி கைகொள்கிறோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அல்லேலூயா, சந்தோஷப்பட்டானே. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா, சந்தோஷப்பட்டானே. அல்லேலூயா, ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. 2025 ஹalleluya. அல்லேலூயா, ஹalleluya. 2025 ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். எத்தனை பாட்டு படிக்க சந்தோஷமா இருக்கு? ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. ஆமா, தேவனுடைய வசனத்தை சொல்லி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார், அவர் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. அவரை பாடும்போது, அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது, அவருடைய வார்த்தையை துதிக்கும் போது அவர் பெரிய காரியம் செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. இப்ப இந்த இடம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். ஹalleluya. அவருடைய செயலை நினைத்து பாருங்கள். ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒவ்வொரு காரியமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முறை இந்த சபைக்காக நான் முயற்சி எடுத்த போது, ஸ்தோத்திரம், இந்த மரத்தடியில, இந்த வேப்ப மரத்தடியில ஆட்டோவில் நிறுத்திட்டு, ஆட்டோவில் இருக்கிற அந்த இதை மேட்டை தூக்கி கீழே போட்டு அதில் மிதிச்சு நின்றுக்கிட்டு விசுவாச பிள்ளைகள் எல்லாம் பாய் விரிச்சு உட்கார்ந்தாங்க. அந்த தார்பாய் அதில் 2 பாய், அதில் அம்மா ஸ்தோத்திரம், நம்ம அம்மா வசந்தி அம்மா வந்து 2 பாய் கையில் வச்சுட்டு வருவாங்க.
ஒரு பிளாஸ்டிக்ல டீ போட்டு வருவாங்க, எல்லாருக்கும் டீ உட்கார்ந்து ஜெபிக்க. அது நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டினாரு, நீங்கள் அவருக்கு உதவி செய்யாதீங்க, அவருக்கு சகாயம் பண்ணாதீங்க, அவருக்கு நீங்கள் சகாயம் பண்ணாதுன்னா அவர் எங்கே சபைக்கு வருவார், எங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர்களுடைய வளர்ச்சியில இந்த ஊழியத்துல இன்னொருவர் வந்து பொறாமைப்படுறார். அப்போ பாருங்க, ஆனா அவங்களால அந்த ஊழியத்தை செய்ய முடியல. கடந்த நாட்கள்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஒரு சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க. போனேன் 250 பேர் வந்தாங்க. அதெல்லாம் பாஸ்டருக்கு உதவியா இருக்கிறவங்க, விசுவாசிகள் அல்ல. ஆனால் அந்த சபையை இப்போ தான் கட்டி முடிச்சு இப்போ தான் அதை என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கரண்ட் இல்லை, ஆனால் நமக்கு என்ன செஞ்சாரு, கரண்ட் தாண்டாரு. அல்லேலூயா, குரல்ல சொல்லுங்க. நல்ல பவர் தந்திருக்கிறாரு, நல்ல ஆட்களை தந்திருக்கிறாரு, நல்ல மகிமையான ஆசீர்வாதம் ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிலே தேவன் நமக்கு சாதகமாக இன்று யுத்தம் பண்ணுகிறார், செயல்படுகிறார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை இங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, முந்தி பலனடையும்படியாய் நமக்கு தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். நாம் முந்தி பலனடையும்படியாய் எல்லா விதத்திலும் முன்பாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதற்கு அருமையானவர்கள், நன்றாய் கவனியுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருக்கு. தாவீது சொல்லுகிறான், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசமா சொல்றான். நீங்க என்ன சொல்லணும்? விசுவாசமா சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்காக, சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் செய்வார், உங்களுக்காக செய்வார், உங்க பிள்ளைகளுக்காக செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா கை கட்டி பாட்டு பாடணும். ஆமென். இது புது பாட்டு, இங்கதான் ஓப்பன் ஆகுது. ஆமென். 2 இடத்துல பாடி இருக்கிறேன், ஆனா இங்கதான் பரிபூர்ண மனசு சந்தோஷத்தோட நான் பாடுறேன். அல்லேலூயா. மற்ற இடத்துல கொஞ்சம் அடைத்து வாசிப்பேன், இங்க அப்படி கிடையாது. நம்ம சபை, அல்லேலூயா, கர்த்தருடைய சபை ரொம்ப அழகா பாடி உங்கள் மத்தியில தேவனை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆமென். சங்கீதம் 101 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிக்கலாம் எல்லாரும் கொஞ்சம். பூமியின் குடிகள், இந்த பூமியில பிறந்த எல்லா குடிகளும், பிறந்த எல்லா குடிமக்களும், பிறந்த எல்லா மனிதர்களும், எல்லா மனிதர்கள் என்று சொல்லப்பட்ட ஜீவனுள்ள எல்லா குடிகளும், குடிகளே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? கம்பீரமா பாடணும். என்ன அர்த்தம்? சத்தமா பாடணும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் சத்தமா பாடணும். வேற எதையும் யோசிக்க கூடாது, வேற எதையும் சிந்திக்க கூடாது. நல்ல கை தட்டி, பூமியின் குடிகளை நீங்கள் கம்பீரமாய் சத்தமாய் கர்த்தரை பாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கிறது ஒரு முறை. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாடணும், பாட்டு பாடணும். அதுதான் தேவன் பாட்டு கொடுக்கிறார். பாருங்க, இங்க வரும்போது அநேக பாடல்களை உங்கள் மத்தியில் புதுசா பாடணும். எதுக்கு கொடுக்கிறாருன்னா கர்த்தரை பாடுறதுக்கு. ஆமென். அவரை பாடும்போது அவர் மகிமை அடைகிறார், அவர் துதிக்கப்படுகிறார், அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. ஆகையினால் எல்லாரும் உற்சாகமா கை தட்டி பாடுறது. அல்லேலூயா. ஆமென். அந்த பாட்டுல உள்ள ஆசீர்வாதம் உங்க மேல வந்து அமரும், உங்க வீட்டுல வரும், உங்க பிள்ளைகளுக்கு வரும், உங்களுக்குள்ளே வரும், உங்க ரத்தத்துக்குள்ள அது வரும். அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். அவர் செய்ய போகிறார் என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 126:2-3. சங்கீதம் 126:2-3 வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும், நம்முடைய நாக்கு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. எப்போ? அப்பொழுது ஆனந்த சத்தத்தினாலும் நகைப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருந்தது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் என்ன செய்தாரா? பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதியார் எல்லாம் சொல்லி பேசிடுவாங்க. அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, நம்முடைய காரியத்தை பார்க்கும்போது, கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். புறஜாதிகள் எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். மற்றவங்க சொல்லுவாங்க. சோத்திரம். ஈசாக்கு தேவனால் நடத்தப்பட்ட போது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, அவனை குறித்து புறஜாதிகள் பேசிக்கிட்டாங்க. இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாரு? ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறாரே, கர்த்தர் கூட இருக்கிறாரே என்று சொல்லி அவரை குறித்து எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த ஊரை சுற்றி இருக்கிற 7 கிராமத்திலும் ஆண்டவர் இந்த சபையை குறித்து பேசுவாங்க. இங்க ஆசீர்வாதம் இருக்குது, இங்க வர்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, கர்த்தரை பாடுகிறார்கள், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆமென். அப்படி பேசிக் கொள்வார்கள். ஆமென். நீங்க நினைக்கலாம், நமக்கு அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, உங்க இருதயத்தை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம், சிந்தையும், உங்கள் சோத்திரம், ஆத்மாவும் நல்லவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். மாம்சீகமானவைகளாக இருந்தால் அவைகளை நல்லவைகளாக, ஆவிக்குரியவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலும் ஆவிக்குரிய சிந்தையிலே நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆளுமை, ஆவிக்குரிய எண்ணங்கள், செயல்பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை எதுக்கு? தேவனை ஆராதிப்பதற்கு. பக்கத்துல ஒரு ரூம் கட்டுறோம். அது எதுக்கு? வேதத்துல சொல்லி இருக்குது. எல்லாரும் பண்டக சாலையிலே கொண்டு வந்து என்ன செய்யுங்க? தசம பாகங்களை போடுங்க. பண்டக சாலை எங்க இருக்குது? இல்லையா? அதுக்குதான் கட்டுறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பண்டக சாலை அதுதான். பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்க வாசித்து பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் செய்தார்கள், அதே நேரத்தில் பண்டக சாலையும் கட்டினார்கள். பண்டக சாலை இருக்கணும்ல. மல்கியா அந்த வசனத்தை எடுத்து வசனம் 3:10 அதுல பண்டக சாலையை பற்றி சொல்லியிருக்கு. நீங்க தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய ஆலயத்துல ஆகாரம் கொடுக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய ஆலயத்துல என்ன செய்யணும்? யாருக்கு கொடுக்கணும்? இங்க வருகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இங்க ஒரு பாஸ்டர் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு மாசம் முழுசும் ஆகாரம் கொடுக்கணும். இந்த வேலையை செய்கிறவங்க இதில் தான் சாப்பிடணும். அவங்க வேற எங்கேயும் போய் வேலை செஞ்சு சாப்பிட முடியாது. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறாங்க. இங்கே 100 பேர் வந்து அந்த 100 பேர் தான் அவரை போஷித்து காப்பாற்றணும். அவருக்கு வேண்டிய பணத்தை, பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஆமென். அப்படி கொடுக்கும்போது இந்த வசனம் நிறைவேறும். இந்த வசனம் ஆகாரம் உண்டாகிருக்கும்படிக்கு இந்த தசம பாகங்களை எல்லாம், தசம காணிக்கையில நிறைய 7 வகையான காணிக்கை இருக்குது. தசம பாகம் காணிக்கை, முதற் பலன் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திரம், இப்படி நிறைய காணிக்கைகள் இருக்குது. அதுல தசம பாகம் காணிக்கைகளை எல்லாம் எங்க கொண்டு வரணுமா? பண்டக சாலை. பண்டக சாலை இருக்குது. ஒரு பீரோ வாங்கி வைப்பாருன்னு பார்த்தேன், பீரோ இல்லை. ஆனா பண்டக சாலை கட்டுறேன், பெருசா கட்டுறேன். அது பெரிய விசுவாசம். அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது பண்டக சாலை. அதுதான் நீங்கள் கொடுக்குற அரிசி, நீங்கள் கொடுக்குற நெல், நீங்கள் கொடுக்குற காய்கறிகள், நீங்கள் கொடுக்குற ஸ்தோத்திரம் முதற் பலன்கள், நீங்கள் கொடுக்குற பணம், நீங்கள் கொடுக்குற பொருளாதார துணிமணிகள் எல்லாம் தான் உள்ள வைக்கணும் பண்டக சாலை. அதுக்கு அடுத்தாலும் பாஸ்டர் ஆசாரியர் இங்கே வரும்போது ஒரு வெள்ளி, சனி, ஞாயிறு இங்கே உதவி செஞ்சுட்டு இருக்காரு. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் பேர் பட்னியார்கள் ஜெபிக்கிறார்.
சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் ஜெபிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, சாயங்காலம் சில ஊழியர்களை செய்கிறாரு. அப்போ இந்த 3 நாளுக்கு தங்கி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம், ஒரு கட்டில். அடுத்தாப்புல ஒரு சின்ன ஒரு காரியம் என்னது, வர்றவங்களுக்கு டீ, சுடுதண்ணி, ஏதாவது ஒரு சோத்திரம், ஏதாவது ஒரு கிண்டி வர்ற பசியா இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுக்குறது ஒரு சின்ன காரியம். அப்போ என்ன வேணும், பண்டக சாலை வேணும், ரெஸ்ட் எடுக்கிற ரூம் வேணும், அங்கே வர்றவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கும் இருக்கும். இப்படி செய்யும்போது ஸ்தோத்திரம், தேவன் இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவா. ஆமென். ஒரு அல்லையா சொல்லுங்க. ரொம்ப சர்ச்சில் ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்க கூடாது. அங்கே ஆலயத்திலிருந்து கிடைக்கிறது ஒரு சின்ன கர்ச்சிப்பு உங்களுக்கு கொடுத்தாலும், ஒரு கர்ச்சிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தாராளமைங்களா, அந்த கர்ச்சிப்பு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு சின்ன டீ கொடுக்குறாங்க, அந்த டீ யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இது என்ன டீ கொடுக்குறாங்க, ஒரு இது இல்லையா, போன்விட்டா இல்லையா, ஒரு பூஸ்ட் இல்லையா, அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறாங்க. கர்த்தர் எது கொடுத்தாரோ அது நமக்கு சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. ஒரு 50 ரூபாய் சேலை கொடுத்தா கூட இது கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு அப்படிங்கிறத சந்தோஷமா எடுத்துக்கணும். என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கணுங்கன்னா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த சேலையை குறை சொல்ற இறுதியும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தனை, கர்த்தர் சேலை கொடுத்தாரு, அந்த 50 ரூபாயை பார்க்கக்கூடாது, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. இங்க பெரிய 7 வகையான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. இங்க சிம்பிளா ஒரு சின்ன தக்காளி சாதம், அதுக்கு ஒரு சின்ன ஊறுகாய், அதாட்டா ஒரு சின்ன அப்புறம் அப்படி சிம்பிளா சாப்பிடணும். இதுல எனக்கு அப்படி தரலையே இப்படி தெரியல குறை சொல்லிட்டுலாம் அலையக்கூடாது. ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம். இங்க நமக்கு என்ன கிடைக்குதோ அது சந்தோஷமா சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அல்லேலூயா. இதை கொடுப்பது யார்? கர்த்தர். அல்லேலூயா. உடனே சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. பாஸ்டர்கிட்ட யாரும் கடன் கேட்கக்கூடாது. பாஸ்டர் கடன் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல தான் இருக்காங்க. இப்போ நானும் ஐயாவும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்துல தான் இருக்கோம். நம்ம சீலா எபனேசர், அதே மாதிரி பாஸ்டர் விக்டர் வீரமணி, பாஸ்டர் எபனேசர் எல்லாரும் விசுவாசத்துல தான் இருக்கிறோம். நாங்க யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க முடியாது. யாராவது நீங்க பணம் கேட்டீங்கன்னா அது என்ன சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் பணம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்ற சூழ்நிலை வரும். அல்லேலூயா. ஆமா, கேட்கக்கூடாது. அதனால இந்த அம்மா எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணுமே ஒழிய வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்காங்க, அவருக்கு இருந்தால் நீங்க கேட்காமலே கொடுப்பாரு. அல்லேலூயா. கத்திர மகிமை கொடுக்குங்க. ஐயா இந்த வருஷம் சபையாருக்கு எல்லாரும் கொடுக்கறீங்களான்னு அவர்கிட்ட கேட்டேன். ஒன்றும் வரலையா அப்படின்னு சொன்னாரு. கிறிஸ்துமஸுக்கு 2-3 சாக்கு நிறைய வச்சிருந்தாரு. எல்லாருக்கும் கொடுத்து விட்டாரு. ஏன்? அவர்கிட்ட இருந்தா அவர் வீட்டில் பொட்டை போட்டு வைக்க முடியாது. கர்த்தர் விட மாட்டாரு. இங்க வச்சு எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்தாரு. போட்டா கூட இருக்குது. எல்லாரும் கொடுத்தீங்களா? என்ன கொடுத்தீங்க? புடவை, லுங்கி, ஷர்ட்டு இதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு எல்லாரும் நீங்க மனவா கொடுத்தீங்க? இல்லை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாரு. கூப்பிட்டு கொடுத்தாரு. போட்டா கூட எடுக்கலாம். அவ்வளவு மகிமையான ஆவிக்குரிய தெய்வீகமான ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வார்த்தை எந்த வார்த்தையை நாம் கவனித்தோம்? சங்கீதம் 126:2-3 பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி, இப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்போது நம்ம எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு. இந்த வருஷத்துல இந்த நாட்கள்ல இனி உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. மகிழ்ச்சினா என்னது? சந்தோஷமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க போறீங்க. எப்பமெல்லாம் சந்தோஷம், எப்போதும் சந்தோஷம். 4 சொல்லுங்க, எப்போது கர்த்தர்கள் எப்படிங்க? சந்தோஷமாயிருங்க. கவலைப்படாதவே படாதீங்க. 6 சொல்லுங்க, எதுவும் கவலைப்படாதீங்க. தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்திருக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை அவங்களுக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? பெரிய காரியங்களை செய்வார் என்பது மகிழ்ச்சி. ஆனால் இதில் என்ன சொல்றாருன்னா, நம்ம பெரிய காரியங்களை தேவன் செய்யும் போது நம்ம எல்லாரும் எதிர்மித்த எல்லாரும் என்ன செய்ய போறோம்? மகிழ்ந்து இருக்க போகிறோம், மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம் பக்கத்துல, நாம் மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நம்ம சிரிச்சு சொல்லுங்க, வெள்ளக்கண்ணு வெளியே திறக்குது. ஆமென். அல்லேலூயா. சிரிச்சுட்டே சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்து இருக்க போகிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார், மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? சிறையிருப்ப திருப்ப போகிறார். சிறையிருப்புனா என்னது? சிறையிருப்புனா என்னது? எப்ப பாரு பிரச்சனைகளே இருப்பாங்க. சிலர் பேசிட்டாங்கன்னா பேசும்போதே பிரச்சனையை தான் முதல்ல கொண்டு வருவாங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்ல மாட்டாங்க. பிரச்சனையை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து நம்ம மேல தெரிவிப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அது சிறையிருப்பு. அல்லேலூயா. ஆமா, எடுத்த உடனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் கடன் வாங்கி பெரிய பிரச்சனையை கஷ்டத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. கடனே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிற வருமானத்துல சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 10,000 ரூபாய் வருதுன்னா 10,000 ரூபாய்க்குள்ள தான் நம்ம அரிசி வாங்கணும், வருமானங்கள் காய்கறிகள் வாங்கணும், நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. குறைச்சி செலவு பண்ணி மிச்சம் எடுக்க பார்க்கணும். ஆமென். அதிகமா செலவு பண்ணக்கூடாது. 30,000 ரூபாய் வந்து 30,000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணணும். 1,00,000 ரூபாய் வந்தா அந்த 1,00,000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணணும். 1,00,000 ரூபாய் வரும்போது 3,00,000 ரூபாய் 4,00,000 ரூபாய்க்கு நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் செலவு பண்ணக்கூடாது. தேவன் அதை விரும்ப மாட்டார். ஆமென். வெளியே சொல்லுங்க. செல்லும் செலவை நீங்க என்ன செய்யணுமா? கணக்கு பார்க்க வேண்டும். வேதவசனம் சொல்லுங்க, செல்லும் செலவை கணக்கு பார்த்து செய்யுங்க. கணக்கு பார்த்து செய்யுங்க. கணக்கு பார்க்காம செய்யாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுக்கணும். திட்டம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க ஒரு திட்டம் இருக்கு. ஒழுங்கு, ஆராதனை ஒழுங்கு ஒரு திட்டம் இருக்குது. முதல்ல எடுத்த உடனே சுதி சோத்திரம் சொல்லணும். 100 தோத்திரங்களை துதிகளை செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஜெபிக்கணும். 3 பேர் 4 பேர் ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 பாடம் 3-4 பாட்டு பாடுகிறோம். அதுக்கு பிறகு அபிஷேகத்தில் நிரம்புறோம், ஆராதிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம் பாருங்க, சங்கீதம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு சங்கீதத்துக்கு விளக்கம் நாம் ஏறெடுக்கிறோம். அதன் பின்பு ஸ்தோத்திரம் அறிவிப்புகளை சொல்லுகிறோம். அதுக்கு பிறகு நம்ம செய்தி கேட்கிறோம். ஒரு ஒழுங்கு இருக்கு. இப்படிதான் செய்யணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. திட்டம் இருக்கு. நம்ம திட்டமிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யோகாவுக்கு திட்டம் சொல்லி கொடுத்தார். இவ்வளவு நீளம் அளவு கொடுத்தார், இவ்வளவு அகலம் அளவு கொடுத்தார், இவ்வளவு உயரம் வேலையை கட்டுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தார். இத்தனை நாளுக்குள்ள செய்து முடிக்கணும். அவனே செய்தான். அல்லேலூயா. அவனே காரியத்தை வாய்க்க பண்ணினான். அப்படி நம்ம செல்லும் செலவை கணக்கு பார்த்து நாம் செய்ய வேண்டும். கண்ணா பின்னான்னு நம்ம செய்து கடன்ல நம்ம மாட்டக்கூடாது. அது வந்து சிறையிருப்பு. அல்லேலூயா. எப்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறாரோ அந்த விதத்தில் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். இங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் ஜெபிச்சு ஜெபிச்சு செய்யும். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் என்னது? பாவம்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்துல வந்து ஜெபம் பண்ணி வரணும். இதை கட்டும் போது ஜெபம் பண்ணி தான் கட்டணும். இதை வாங்கும் போது ஜெபம் பண்ணி தான் வாங்கணும். இதை அடிக்கல் நாட்டும் போது ஜெபம் பண்ணி தான். 9 பேர் அடிக்கல் நாட்டும், 9 பேர் 12 பேர் 12 செங்கலை தூக்கி வச்சு ஆண்டவரே பெருமையாய் கிடைக்கிறதையா அது கட்டணையா ஒரு நிதி கேட்டு நம்ம ஊழியக்காரங்க எல்லாருக்கும் ஒரு கட்டையை அடிச்சு கொடுத்தோம். அந்த கட்டையில பைசாவே வரல. ஒரு 3 பேர் தான் கொடுத்தாங்க. அநேகத்தை கொடுக்கல. அந்த கட்டையை வாங்கி வீட்டிலே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருந்தா கொண்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமா. ஆனால் அந்த கிரியை என்ன கிரியை? விசுவாசத்தின் கிரியை. தேவனுக்காக செயல்படுகிற கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம கிரியை செய்யணும். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணி கட்டி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய திட்டம் பெருசு. இப்போ சுற்றி போட்டிருக்கோம். அடுத்தாப்புல நல்ல
இந்த பாஸ்டர் கட்டி ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து கட்ட ஒர்க்கெல்லாம் இப்போவே மனசில் வந்துருச்சு. மேலே ஒரு தர போடணும், அதுக்கு பிறகு மேலே தர போடணும், அதுக்கு பிறகு மேலே தர போடணும். இது கர்த்தரே செய்வார். என்ன சொல்லிக்கிட்டே போறீங்க, நாங்கள் இவ்வளோதானே நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போறீங்களா? அது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய சேவை, கர்த்தர் செய்வார். ஆமாம், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. நாம் இணைந்து கட்டுவோம், எழுதுவார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்முடைய முழு எஃபர்ட், முழு பலத்தையும் அதில் காண்பிக்கணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. நம்ம அழிந்து போகிற பொருட்களை, அழிந்து போகிற பணத்தை கர்த்தருக்காக கொடுத்து அழியாத தேவ ராஜ்யத்தை, ஆத்துமாக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆமென். சோத்திரம். இந்த சபையை கட்டினதுனால, இந்த தொட்டி ஞானஸ்தான தொட்டியை கட்டினதுனால ராமாபுரத்துல இருந்து 2 பேர் வந்து ஞானஸ்தானம் கட்டுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ராமாபுரத்துல தொட்டி இல்லை, ஆனா அங்க இருந்து இங்க வந்து ஞானஸ்தானம் வைக்கிறாங்க. அப்ப இந்த சபை நன்மை கொடுக்கக்கூடியதாக, நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனத்துக்கு போவோம். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறத சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல போகிறேன். யோவேல் 2:21 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் தேவன் அதை சொல்லும்படியாக சொல்லுகிறார். 3 வசனம், ஒரு வசனம் சொல்லிட்டேன், 2வது வசனம் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2:21. யோவேல் 2:21 வாசிப்போம். ஸ்தோத்திரம். எடுக்கலையா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? செய்தார் என்று பார்த்தோம். பழைய ஆண்டுகள்ல, பழைய மக்கள் மத்தியில, பழைய காலங்கள்ல அவர் செய்தார் என்று பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு? செய்வார், இன்னும் செய்ய போகிறார். அல்லேலூயா. செய்வார் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன, நீங்க பயப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படுறாங்க. எல்லாத்தையும் நான் சர்ச்சைக்கே கொடுத்துட்டான், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், அப்படி சில கேள்விகள் நமக்கு உள்ளத்திலே வரும். பிரியமானவர்களே, தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், தேவனுக்காக செயல்படுகிறவர்கள், அவர்கள் குறைந்து போனதே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். 1 வருஷம் நடக்க முடியாமல் ஊந்து நடந்துருக்காங்க. 3 வருஷம் ஊந்து நடந்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களே போயிடுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 மாதம் அவங்க நடக்க முடியல. படுக்கையில் அப்படியே பெட்டில் ஆகிட்டாங்க. பெட்டிலே அவங்களுக்கு குளியல், பெட்டிலே சாப்பாடு, பெட்டிலே டீ, ஸ்கூலு எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ கடந்த நாட்களில் இறந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, எங்கள் ஊரில் எங்கள் அம்மா மறிச்சிருந்தா ஸ்தோத்திரம், ஊரார் வந்து கொஞ்சம் ஒரு 500 பேர் வந்து அழுதுட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு மகிமையான அடக்க ஆராதனை நடந்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து செய்ததுனால கிட்டத்தட்ட 80 ஊழியக்காரங்க வந்து எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி என்ன செய்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணி பாடல் பாடி, காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா ஊழியக்காரர்களும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. பாட்டு பாடி அந்த அடக்க ஆராதனை சிறப்பாக இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. பாருங்க, தேவனுக்காக நாம் செயல்படும் போது தேவன் அதை மகிமையாய் மாற்றுகிறார். ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இவ்வளவு ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு ஊழியக்காரங்க வந்து ஆசீர்வதிக்கிறாங்க, இவ்வளவு ஊழியக்காரர்கள் வந்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் இங்கே வந்து மகிமைப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இவ்வளவு ஊழியக்காரங்கள் வந்து செய்வது பெரிய ஆச்சரியம். நான் நினைச்ச ஒரு 10 பேர் வருவாங்க, ஒரு 15 பேர் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லை, 9 பேர் வந்துருக்காங்க. அதில் ஒரு சிலருடைய ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற ஒரு 40 பேர் ஃபோட்டோவை ஒரு இதில் போட்டிருக்கேன். போட்டு அதில் எல்லாருடைய ஃபோட்டோவையும் போட்டு அதில் வந்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அது இல்லையா? நான் சொல்ல விரும்புகிறதுன்னா, அதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, அதுக்கு நான் ஏற்புடையவன் அல்ல, என் தாயார் பாக்கியவதி அல்ல. நாங்கள் எல்லாம் சொத்துறோம் சுயமா மாம்சிகமா தான் வாழ்ந்தோம். ஆனால் தேவனுடைய பணியை செய்யும்படிக்கு ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தேவனுக்காக என்னுடைய 7 நிலத்துல 4 நிலத்தை விற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. அல்லேலூயா. தேவன் மகிமையாய் நடத்தி வருகிறார். ஆமென். ஒரு குறைவில்லாதபடி நடத்தி வருகிறார். ஆமென். சொத்துறோம். அநேக சபைகளை அடிமையின் ஜெபத்தினால தேவன் கட்டி கொண்டு வருகிறார். அதற்கு காரணம் அவருடைய ஆசீர்வாதம், மேலான விஷயம், தேவனுக்காக கொடுக்கிற விஷயம். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களையும் கனம் பண்ணுவார், உங்களையும் மகிமைப்படுத்துவார், உங்களையும் கனம் பண்ணுவார், உங்கள் குடும்பத்தையும் விருத்தியடைய பண்ணுவார். உங்கள் ஸ்தோத்திரம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த ஆண்டுல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. எதுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதேன்னு என்ன அர்த்தம்? தேசமே நாம தான். நம்மளை பார்த்தா சொல்றார், சபையே பயப்படாதே அப்படின்னு சொன்ன சபை யாருதான்? நாம தான். சீயோன் குமாரத்தியே பயப்படாதேன்னு சொன்னீங்கன்னா சீயோன் குமாரத்தி யாருதான்? நாம தான். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா கர்த்தர் சொல்கிறான், தேசமே பயப்படாதே, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ மகிழ்ந்து களி கூறு, பாடிக்கொண்டிரு, ஆனந்தமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, களிப்போடு காணப்படு, சிரித்த முகத்தோடு எல்லா நாளும் தேவ சமூகத்திலே வா, தேவனை பாடு, தேவனை மகிமைப்படுத்து, அவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து கர்த்தாவை தொடர்ந்து வாசிங்க. 21க்கு பிறகு பயப்படாதீங்க. வனாந்தரமாய் இருக்கிற உங்கள் காரியங்கள் புல்வெளிகளாகி மேய்ச்சல் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. வனாந்தரமாய் இருக்கிறவைகளை வளமாக்குவார் என்று அந்த இடத்துல மறைச்சி சொல்லுகிறார். உங்களுக்கு வனாந்தரமாக வறட்சியாக இல்லாமைகள் இருக்கிறதோ தேவன் சொல்லுகிறார், உங்களை வளப்படுத்த போகிறார், மகிழ்ச்சியாக போகிறார், உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுக்க போகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பலன் இல்லை, வர்றதெல்லாம் சந்தோஷம் சரியா இருக்குது. 10,000 ரூபாய் வருதா, 10,000 ரூபாய் சரியா செலவாகி போயிருது. 30,000 ரூபாய் வருதா, 30,000 ரூபாய் சரியா குடும்பத்துக்கே சரியா போயிருது. 50,000 ரூபாய் வருதா, வாடகை, பிள்ளை படிப்பு எல்லாம் சரியா போயிருது. ஆனா மிச்சம் ஒண்ணு இல்லை, பலன் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பலன் உண்டாகும். அல்லேலூயா. அது உங்கள் திராட்சை செடி, திராட்சை தோட்டம் பலன் தரும். தொடர்ந்து வாசியுங்கள். சீயோன் குமாரரே, குமாரத்திகளே, நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ள மாத்திரம் மகிழ்ச்சியாக இருப்பதை விட்டு விடாதீர்கள், களி கூறுங்கள். அவர் நல்ல மழையை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், பணத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், முன்மாரியை கொடுப்பார். முன்மாரியும் வரும், பின்மாரியும் வரும். 2 வகையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வரும். பரீட்சிக்க பண்ணுவார். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் பள்ளங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலயத்துல திராட்சை ரசம் புரண்டோடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுப்பார். போதும், இதுவரைக்கும் போதும். பாருங்க, நிரம்பும். அது வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். இதுவரைக்கும் நிரம்பல அப்படிங்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தா கர்த்தர் நிரப்புகிறார், நிரம்பி வழியை அற்புதம் செய்கிறார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. சந்தோஷமா மாத்திரம் இருங்க, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா மாத்திரம் இருங்க. தேவன் பெரிய காரியங்கள் உங்களுக்காக செய்வார். முதல் என்ன பார்த்தோம்? ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்படித்தானே? செய்கிறார். என்ன காலம்? நிகழ்காலம். இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார். 2வது என்ன பார்த்தோம்? செய்தார் என்று சொல்லிப்பார். செய்தார் என்ன, எப்படி செய்தாரு? இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுக்கும் சபைகளுக்கும், மோசேக்கும், ஆரோனுக்கும், ஆபிரகாமுக்கும், யாக்கோபுக்கும், தாவீதுக்கும் அவர் செய்தார். அது போல உங்களுக்கும் செய்வார். ஆமென். செய்வார். உங்களுக்கு இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இப்பொழுது என்ன சொல்றார்? செய்வார். அல்லேலூயா. செய்வார். அல்லேலூயா. செய்வார். அல்லேலூயா. எத்தனை அவங்களுக்கு இந்த மெசேஜ் புரியுது? அடுத்த கேட்டா சொல்ல தெரியும். ஆமென். 3 காரியம் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆமா. சொல்றாரு, நீ அப்படியே அமைதியா இருக்காத, கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு கூட்டங்களை, இவ்வளவு ஊழியங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களை ஜெபிக்க வைக்கணும், உங்களை நல்லா ஜெபிக்க வைக்கணும். அல்லேலூயா. ஏன் ஜெபிக்க வைக்கணும்? ஜெபம் இல்லாட்டினா அழிவு வரும். ஜெபம் இல்லாட்டினா என்ன வரும்? அழிவு வரும். வீட்டில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறோம். ஆனால் சபையில நல்ல ஜெபிக்கலாம். சத்தமிட்டு கதறி கரங்களை அசைத்து தேவனை பாடி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமாய் சத்தமாய் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது
அழிவுகள் நீக்கப்படும். அப்படி ஒரு வசனம் இருக்குதா? ஜெபிக்கலன்னா அழிவு வரும் வசனம் இருக்கா? இருக்குது. எங்க இருக்குது? எசேக்கியேல் 22:30. அது ஜெபிக்கலன்னா அழிவு வரும் அப்படின்னு சொல்றோம். அதை மறைச்சு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம்? தேசம் அழிக்கப்படாதபடிக்கு இறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஜெபிக்கிறவங்க தேடுறாரு. ஜெபிக்கிறவங்க கூட வச்சுக்காங்க. சும்மா கதை அடிக்கிறவங்க, சினிமா பார்க்குறவங்க, சோத்திரம் நாடகம் பார்க்குறவங்க, சோத்திரம் கேலி கிண்டல் பண்ணுறவங்கள நம்ம கூட வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறவங்கள கூட வச்சுக்காங்க. அப்படி வைக்கும்போது அழிவுகள் நீக்கப்படும். தேசம் அழிக்கப்படாமல் இருக்கணும்னா திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடியவர்கள் நமக்கு வேண்டும். சபையில ஜெபிக்கக்கூடியவர்கள் எழும்பணும். அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம். உபவாசம் ஜபம், காத்திருப்பு ஜபம், வேத ஆராய்ச்சி ஜபம், வேத வினா போட்டி ஜபம், சோத்திரம், இதெல்லாம் எது வைக்கிறாங்கன்னு சொன்னா நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் யாரங்க தேடுறாரு? ஜெபிக்கிறவங்களை தேடுறாரு. ஜெபிக்காதவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கோபப்படுகிறார். எங்க கோபப்படுகிறார்? அதுக்கு அடுத்த வருஷத்தை வாசித்து பாருங்க. 31 பாருங்க. ஜெபிக்காதவர்களை பார்த்தா அவர்கள் மேல கோபம் வருகிறது. அவருடைய அக்னி பாருங்க, அக்னி நமக்கு மேல வரணும். எதுக்கு வரணும்? நம்மை சூடாக்கி, நம்மை அபிஷேகித்து, பாவத்தை சாபத்தை அழிக்கக்கூடிய வரங்களை வெளிப்படுத்தி அக்னி மக்களுக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த அக்னி எதுக்குன்னா அழித்து போடும்படியாக அவர் அக்னி. ஜெபிக்காதவங்க பார்த்த அக்னி வந்து அவர் மூர்க்கம் நிர்மூலமாக்கிட்டு தலை மேல வருது. அவங்க ஜெபிக்காம அப்படி சுகபோகமா அழைஞ்சிட்டே இருக்கிறாங்க. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஜெபிக்கிறதுக்கு அவங்க முன் வரவே இல்லை. அப்படிப்பட்டவங்க மேல வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவங்க மேல அந்த அக்னி கோபம், ஆண்டவருடைய சாபம், இருள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வந்துச்சா வரலையா? வந்துச்சு. எங்க வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? வந்துச்சு. எங்க வந்துச்சு? கொரோனா இந்தியாவில் வந்துச்சு. இப்போ இந்த மாசம் போன மாசம் எங்க வந்துச்சு? அமெரிக்காவில் வந்துச்சு. ஏன் அமெரிக்கா மேல அந்த தேவனுடைய கோபம் வந்துச்சு? ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க, பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஒரு சட்டத்தை போட்டு அப்படி ஒரு தவறான வாழ்க்கையை அமெரிக்காவுக்குள்ள ஒரு பகுதியில் அதை கொண்டு வந்தாங்க. எரிஞ்சிச்சா? அக்னி வந்துச்சா? அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புறேன். அந்த அமெரிக்காவில் ஒரு பகுதியை தீயினால கருகி அவ்வளவு பெரிய பில்டிங் அப்படியே எரியுது, காரெல்லாம் எரியுது, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சோதரம் பில்டிங் எல்லாம் எரியுது. தேவனுடைய அக்னி. அல்லேலூயா. தேவனுக்கு மத்தியில் ஜெபிக்காதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக ஆம்பளையும் கல்யாணம் பண்ணி, பொம்பளையும் கல்யாணம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே தேவனுடைய கோபம், அருவருப்பு, தீட்டு ஊருக்குள்ள சபைக்குள்ள வந்துவிட்டபடியால் தேவன் இந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஜெபிக்காதவங்க பாவத்துக்குள்ள போய் தேவையில்லாததான் கொண்டு வருவாங்க. அப்போ ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் பேசிக்கிட்டே இருப்பார். நீ தேவனோட பேசும்போது தேவன் கூட பேசுவார், ஆண்டவர் கூட பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்நிய அக்கினியை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அந்நிய காரியத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அந்நிய விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு வரக்கூடாது. அமெரிக்காவை பாருங்க. ஒரு காலத்துல அமெரிக்காவை பாருங்க. அவங்க 95% தசமபாகம் கொடுக்குறாங்க. உலகத்துல எல்லாரோட அவங்க தான் பணக்காரங்களா இருக்காங்க நம்ம சொன்னோம். ஆனா இப்ப என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் தீட்டை கொண்டு வந்தார்கள், அருவருப்பை கொண்டு வந்தார்கள், அந்நிய காரியத்தை தேசத்துக்குள்ள சபைக்குள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதனால அக்னி எரிந்தது, அங்கே அழிவு வந்தது. உங்க வீடு வாழவும், உங்கள் தெருக்கள் வாழவும், உங்கள் தேசம் வாழவும் நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம். அல்லேலூயா. ஜபம். அல்லேலூயா. ஜபமே ஜபம் ஜெயம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்.
அதில் அருமையான பாஸ்டர் நானும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். பாஸ்டர் நானும் நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். அதே மாதிரி நம்முடைய பாஸ்டர் ஸ்தோத்திரம் விக்டர் வீரமணி அவர்களும் நிகழ்ச்சியில் பேசுகிறோம். அதே மாதிரி பாஸ்டர் எவரேசர் நானும் நிகழ்ச்சியில் ஜெபமே ஜெயத்தியாவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மக்கள் ஆறுதல் அடைகிறார்கள், மக்கள் அழிக்கப்படாதபடி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை கட்டுவதற்கு முன்பது கூட சோத்திரம் இந்த சபை கட்டணும்னு சொல்லி அங்கே சிவபுரி கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். என்னை நோக்கி அந்த எரேமியா 33:3 சொல்லுகிறது. வாசிங்க. 33:3. என்னை நோக்கி நீ கூப்பிடு ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன். உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை, அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை உனக்கு தருவேன். உனக்கு எட்டவே எட்டாது. நான் பாஸ்டர் சேரவே முடியாது. எங்க 2 பேருக்குள்ள சேர முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப நாங்க நண்பர்களா இருக்கிறோம். ஒரு மாசம் கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து இல்லாம இல்லை. எல்லா மாசமும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைய விஷயங்கள் நாங்க சேர்ந்து போவோம். ஆனா எங்க 2 பேருக்கு எட்டவே எட்டாது. இவரை நான் கூப்பிட்டா வர முடியாது, நான் அவரை கூப்பிட்டா அவர் வர முடியாது. நிறைய எட்டாத விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவன் அதை செய்கிறார். எட்டாததுமான உங்களுக்கு அறிவிப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்கு பிறகு செய்வோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம், சந்தோஷமா பாடுவோமா? அறியப்படாத எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். அறியப்படாத எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். பெரிய காரியம் செய்கிறார். காரியங்கள் இருக்கிறது. அதனால சீக்கிரமா முடிச்சிடும். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ண. ஆண்டவரே
நான் கேட்ட இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். இந்த வருஷத்துல இந்த நாட்களில் என்னை ஆசீர்வதி. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதப்பா, தோல்வியான நிலைமையில் இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக்குவீராக என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 விசேஷத்துக்காக சோத்திரம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க சத்தமா. சோத்திரம் சோத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ரீபாக்கா தராகா தூலா பாக்கா ஷக்கா ராகா தூலா பாத்தியா. பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்கள் நடப்பதாக. தேவனே பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே பயங்கரமான காரியங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார்கள் சொல்லுவார்களாக. தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை அத்தனை செய்வீராக. ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பீராக. ஆண்டவரே ரீவாக்கா தாராக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக. வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே வரங்கள் இல்லாதவர்களுக்கு வரங்களை கொடுப்பீராக. பெரிய காரியங்கள் செய்வீராக. பெரிய காரியங்கள் செய்வீராக. ஆண்டவரே குடும்பத்தில் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்கள் நடந்து திருமணங்கள் நடப்பதாக. தடைகளை உடைக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். ரீமாக்கா ராதா ராவா சுபா காதா ராதா ரூபாதா ராதியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு சரீரத்தையும் தொடுவீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தொடுவீராக. சிறு பிள்ளைகளை பெரியோர்களை தொடுவீராக. குழந்தைகளை தொடுவீராக. பெரிய காரியங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. வியாதிகள் நீங்குவதாக. வழிகள் நீங்குவதாக. கட்டிகள் மறைவதாக. கவலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற மன கவலைகள் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இப்பொழுது இந்த செய்தியை காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் கர்த்தர் தொடும். வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். அற்புத கரம் அவர்களை தொடட்டும். ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பெருகுவார்களாக. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் கேட்கிற காரியம் பல மடங்கு அவர்களுக்கு திருப்பி கொடுப்பீராக. ஆசீர்வதியும். அன்புடைய பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்காக, கிப்டா அவர்களுக்காக, இந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம். இதில் செய்ய வேண்டிய அதிசயங்கள், பெரிய காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவீராக. மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரமாய் கட்டுமக்கு என்று பிரதிஷ்டை செய்ய தேவன் வழிகளை திறப்பீராக. வழிகளை திறப்பீராக. வழிகளை திறப்பீராக. வழிகள் திறக்கப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை தகர்த்து போடுகிறவர் எங்கள் முன்னே நீர் போகிறபடியால் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு இயேசுவின் நாமத்தினால உடைய நாமத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. ஆண்டவரே மேலும் மேலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன் பாரங்கள் மாறட்டும். பண கஷ்டங்கள் மாறட்டும். நல்ல வருமானங்கள் கிடைக்கட்டும். அவர்கள் வாங்குகிற சம்பளம் பல மடங்கு பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், பொல்லாப்புகள், ஆண்டவரை கவலைகள், பாரங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் அற்புதங்களை செய்து ஆண்டவரே நடத்துவீராக. பயப்படாது, மகிழ்ந்து கழிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். திரளான மக்கள் வரட்டும். ஆண்டவரே சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமத்திலும், எல்லா தெருக்களிலும், எல்லா வீடுகளிலும் எல்லாரும் வரட்டும். ஆண்டவரே ஆராதிக்கட்டும். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். நன்மைகளால் நிரப்பணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 நிமிடத்துல நம்ம அதை நிறைவு செய்து போகிறோம். ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் யாரும் பண்ணாதீங்க. நீங்க எல்லாருக்கும் ஆண்டவர் திரும்பினால நல்ல ஒரு ஆதாரத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இருந்து நீங்க சாப்பிட்டு தான் நீங்க போகணும். யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம நல்லா என்ன பண்ணிருக்கோம். ஆண்டவர் சமூகத்துல அவைக்குரிய ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார்.
விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அது நாம் மையப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ பாஸ்டர் ஒரு 5 நிமிடம் அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்தவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சோதரம் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவர் நாம் மையப்படுவதாக.